கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு ஆளுநரை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு. கடந்த சில நாட்களில் பறிமுதலான போதைப் பொருட்களின் விவரம் குறித்த பட்டியலை வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் போதைப் பொருள்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி தற்பொழுது எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் ஆளுநரை சந்தித்து முறையீடு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாக இருப்பது திமுக ஆதரவோடு தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக கடந்த ஒரு சில வாரங்களாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக ஆளுநரிடம் நேரடியாக முறையீடு செய்வதற்காக தற்போது வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஜாபர் ஷாதிக் திமுகவில் முன்னாள் உறுப்பினராக இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்த நிலையில் அவரை எவ்வாறு ஆளுங்கட்சியினர் சந்தித்திருந்தார்கள் என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த போதைப் பொருள் கடத்தலில் கைதாகி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் ஆளுநரை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் வழங்க இருப்பதாக தற்பொழுது அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலுக்காக போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய நபர்கள் தமிழகத்தில் இருப்பதாகவும் உடனடியாக ஆளுநர் இந்த செயலை தடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் புகார் மனுக்கள் இடம்பெற்றிருக்கும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்த அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் SP வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் தற்போது ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருக்கின்றார்கள். சுமார் 20 நிமிடங்கள் வரை ஆளுநருடனான சந்திப்பு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களில் மட்டும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தொடர்பான பட்டியலையும் ஆளுநரிடம் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் வழங்க இருக்கின்றார். ஆளுநரை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள் மத்திய உள்துறைக்கு தகவல் தருவார்கள். அவ்வாறு தமிழ்நாடு ஆளுநர் மத்திய உள்துறைக்கு தமிழகத்தினுடைய தகவல்களை வழங்கும் பொழுது போதைப் பொருள் பயன்பாடு தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் அதிகரித்து வருவது தொடர்பாகவும் காவல்துறையினருடைய சோதனையை மீறி போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் ஆளுநர் மேல்முறை அந்த உள்துறைக்கு அனுப்பக்கூடிய தகவலில் இந்த விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலையும் தற்பொழுது ஆளுநரை சந்தித்து எதிர்க்கட்சி தலைவர் வழங்கியிருக்கின்றார் என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 20 நிமிடங்கள் நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆளுநரிடம் தங்களுடைய பரிந்துரையையும் அதிமுக தரப்பில் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற விவரத்தையும் வெளியிட்டுள்ளனர்.